ஸ்தாபன வேலைகளை நீ ஏன் வெறுக்கிறாய்? குருதேவரின் கேள்வி எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி அளித்தது. அச்சமயம் ஸ்தாபனங்கள் என்பவை பெரும் குளவிகளின் கூடு என்பது என்னுடைய சொந்த அபிப்பிராயமாயிருந்தது. உண்மையே அது ஒரு நன்றி கிட்டாத வேலை ஐயா, நான் பதிலளித்தேன். தலைவன் எது செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அவன் விமர்சனத்திற்கு ஆளாகவே செய்கிறான். தெய்வீகம் என்ற பால் திரட்டு அனைத்தும் உனக்கு மட்டுமே வேண்டுமென்கிறாயா? என் குருவின் சுருக்கென்ற பதிலில் கண்டிப்பான பார்வையும் கலந்திருந்தது. தாராள மனமுடைய ஆசாரியர்களின் பரம்பரை தங்கள் அறிவை மனமுவந்து மற்றவர்களுக்கு அளித்திராவிடில் நீயோ அல்லது மற்றவர்களோ யோக முறையினால் கடவுளுடன் தொடர்பு கொண்டிருக்க முடியுமா? அவர் தொடர்ந்தார். இறைவன் தேன், ஸ்தாபனங்கள் தேன் கூடுகளாகும். இரண்டுமே தேவைதான். உயிரற்ற எந்த உருவமும் உபயோகம் அற்றதே. ஆனால் ஆன்மீக தேன் நிரம்பிய சுறுசுறுப்பாக இயங்கும் கூடுகளை நீ ஏன் ஆரம்பிக்கக்கூடாது? அவருடைய அறிவுரை என்னை ஆழமாக பாதித்தது. நான் வெளிப்படையாக எந்த பதிலும் கூறாத போதிலும் என் இதயத்தில் அசைக்க முடியாத ஒரு தீர்மானம் எழுந்தது. என் குருவின் திருவடிகளில் நான் அறிந்த அசைக்க முடியாத உண்மைகளை என் சக்திக்கு உட்பட்டவரை என் கூட இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்வேன். இறைவா, உன் அன்பு என் பக்தி என்னும் சரணாலயத்தில் என்றும் ஒளி வீசட்டும். உன் அன்பை எல்லோருடைய இதயங்களிலும் எழுப்ப வல்லவன் ஆவேனாக என்று பிரார்த்தித்தேன்.